ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் புனா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிலோ சிக்கனில் 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அதை ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மீடியம் ஹீட்டில் வச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு நாம் கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் நல்லா பொடியாக நறுக்குன 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ரெண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கணும். இப்போது அது கூட நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை மசாலாவையும் சேர்த்து எண்ணெயிலேயே மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் அதை வதக்கும்போது மசாலாவோட பச்சை வாசமும் போயிடும், மசாலா கரிஞ்சு போகாமையும் இருக்கும். அது கூடவே கொஞ்சம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அந்த மசாலாவில் சேர்த்துடுவோம். மீடியம் ஹீட்டில் வச்சு மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். நாம் சிக்கனை தயிர் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சிக்கனோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகறதுக்காக விட்டுடுவோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா டடா, சிக்கன் பூனா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை ஃபைனல் டச்சாக போட்டுட்டு கலந்து வச்சா சிக்கன் பூனா மசாலா ரெடி. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பூனா மசாலா ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை இன்றைக்கே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாய்.